ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான டேட்ஸ் மில்க் ஷேக் எப்படி செய்யுதுங்கிறத பார்க்கலாம். டேட்ஸும் முந்திரி பருப்பும் சேர்த்து நான் அந்த மில்க் ஷேக் செய்ய போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் நம்மளுக்கு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. நான் ஒரு 4 பேரிச்சம்பழம் எடுத்து கொட்டை இல்லாமல் எடுத்து வெதுவெதுப்பான தண்ணியில் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஊற போட்டிருந்தேன். நல்லா பார்த்திங்கன்னா அப்படியே சாஃப்டாக ஊறிருக்கு. இந்த மாதிரி ஊற போடும்போது நம்மளுக்கு நல்லா மிக்சியில் போட்டு அரைக்கும் போது நல்லா பேஸ்ட் மாதிரி அரைப்பட்டுரும். அதனால் ஊற போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஒரு 7-8 முந்திரியும் நான் வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற போட்டிருந்தேன். அதுவும் நல்லா ஊறிடுச்சு. ஒரு 250 ml பால் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்யுதுங்கிறத பார்த்துடலாம். ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ஊற போட்டிருந்த தண்ணியோடவே சேர்த்து இந்த பேரிச்சம்பழத்தை சேர்த்திக்கோங்க. அதே மாதிரி முந்திரி பருப்பையும் சேர்த்திக்கலாம். தண்ணியோடவே சேர்த்திக்கிறேன். இதில் கொஞ்சமாக பால் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறமா மீதி எடுக்கிற பாலை சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா சர்க்கரை சேர்த்திக்கோங்க. நான் இன்றைக்கி சர்க்கரை எதுவும் சேர்த்தாம தான் நான் அரைக்கிறேன். அரைச்சிட்டு பார்க்கலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம மீதி இருக்கிற பாலையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஜில்லுன்னு இருக்க பால் ஊற்றிக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து ஊற்றிக்கோங்க. நல்லா ஜில்லுன்னு இருக்கும். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இது ஒரு டம்ளரில் ஊற்றிக்கலாம். நம்ம டேஸ்டியான மில்க் ஷேக் சூப்பராக தயாராகிடுச்சு. ஹெல்த்தியும் கூட. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சுகர் பத்தலாட்டி நீங்கள் சுகர் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.